இப்ப நம்ம வந்து ரீல்ல பார்த்த ப்ராப்ளமா சால்வ் பண்ணுவோம். நம்ம ரீல்ல இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தோம். ஒரு ஃபிளைட் 600 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம். இங்க இருந்து மும்பைன்ற மாதிரி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அது வந்து ஒரு பேட் வெதர் கண்டிஷனால ஸ்லோ பண்றாங்க. ஸ்லோ பண்றதுனால என்ன ஆகுதுன்னா 30 மினிட்ஸ் டிலே ஆகுது. ஓவரால் டிராவல் ஜேர்னி டைம்ல ஓவரால் ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 200 கிலோமீட்டர் பர் ஹார்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு கொஸ்டின் என்னன்னா அவங்க எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிருப்பாங்க, டியூரேஷன் ஆஃப் ஃபிளைட் எவ்வளவு அப்படின்றது தான். இப்ப கிவன் டேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா இந்த கொசன் இருக்கிற டேட்டாவை நம்ம கிவன் டேட்டா தனியா எழுதிட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா வந்து டிஸ்டன்ஸ் வந்து 600 கிலோமீட்டர், அப்புறம் நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 200 கிலோமீட்டர் பர் ஹவர். டிஸ்டன்ஸ் எழுதியாச்சு, ஸ்பீடு எழுதியாச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப டைம் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸ்பீடுக்கான ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து 600 டிவைட் பை டைம் வந்து எக்ஸ். ஓகேங்களா? இப்ப மைனஸ் 600 டிவைட் பை இது ஏன் எக்ஸ் பிளஸ் 1/2னா நமக்கு half an hour எக்ஸ்ட்ரா ஆச்சுல, half an hour 1/2 சொல்லுவோம். ஸோ 600 பை எக்ஸ் பிளஸ் 1/2 ஈக்குவல் டு 200. ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த 600 பை எக்ஸ் அப்படியே இருக்கும். இது வந்து மிக்சடு ஃபிராக்ஷனா இருக்கு. 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 2x பிளஸ் 1 டிவைட் பை 2. இந்த 2 அப்படியே மேல போகும். 600 by x minus 1200 divide by 2x plus 1 equal to 200. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணோம். இந்த 2x plus 1 இங்க மேல வந்து அதாவது நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளா 2x x into 2x plus 1 போத் சைட்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கேயும் x into 2x plus 1 வரும், x into 2x plus இங்கேயும் வரும். x இங்க கேன்சல் பண்ணிருப்போம், 2x plus 1 2x plus 1 இங்க கேன்சல் பண்ணிருப்போம். சோ இப்ப வந்து 600 into 2x plus 1 minus 1200 into x ஈக்குவல் டு இந்த 200x இன்டூ 2x பிளஸ் 1 இருக்கும். இப்ப இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம். இப்ப 600 இன்டூ 2x 1200x பிளஸ் 600 இன்டூ 1 600 1200x அப்படியே இருக்கும். இப்ப நம்ம வந்து 1200x அப்படியே கேன்சல் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு இப்ப 200x இன்டூ 2x வந்து பாத்தீங்கன்னா 400x ஸ்கொயர் பிளஸ் 200x. ஓகேங்களா? இப்ப இங்க 600 அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு 400x ஸ்கொயர் பிளஸ் 200x இப்போ ஒரு வேல்யூ ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் எல்லாமே 200 நம்ம காமனா டிவைட் பண்ணோம்னா 3 ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் பிளஸ் 3. அதாவது 600 பை 200 3 அந்த மாதிரி எல்லாத்தையும் 200 காமனா டிவைட் பண்ணி 3 ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்ன்ற ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம இந்த 3 இந்த சைடு எடுத்து போயிடலாம் கான்ஸ்டன்ட். 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்ப இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ப்ரோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணோமா பாத்தீங்கன்னா அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்ப இந்த நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த 2 வந்துட்டு 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 2 இன்டூ மைனஸ் 3 வந்து மைனஸ் 6. ஓகேங்களா? ப்ராடக்ட் வந்து மைனஸ் 6. இதுவே வந்து சம் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 1 வரணும். சம் வந்து பிளஸ் 1 வரணும். இது வந்து நம்ம எப்படி போடலாம்னா 3 இன்டூ அதாவது 3 இன்டூ மைனஸ் 2 மைனஸ் 6 வரும். 3 பிளஸ் மைனஸ் 2னா வெறும் பிளஸ் 1 தான் வரும். 3 மைனஸ் 2 1. ஓகேங்களா? இப்ப 2x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 2x மைனஸ் 3ன்னு சொல்லிட்டு இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை எக்ஸ்பான்ஷன் பண்ணியாச்சு. இப்ப இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 3x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்ப 2x காமனா வெளியே எடுத்தோம்னா x மைனஸ் 1. அப்புறம் இங்க 3x மைனஸ் 3ல காமனா 3 வெளியே எடுத்துரும். 3 இன்டூ x மைனஸ் 1. இப்ப 2x பிளஸ் 3 அப்படின்ற ஒரு வேல்யூ ஃபேக்டரும் x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்ற ஒரு ஃபேக்டரும் கிடைச்சிருக்கு. இதுல x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? 2x பிளஸ் 3 வந்து தனியா எடுத்தோம்னா x ஈக்குவல் டு மைனஸ் 3/2ன்னு வரும். எப்பவுமே நம்ம வந்துட்டு பிளஸ் வேல்யூஸ் கன்சிடர் பண்ணலாம். சோ ஆப்ஷன்ல 1 hour இருந்ததுன்னா 1 hour தான் ஆன்சர் வரும். சரிங்களா? ப்ரோ ஆப்டிடியூட்னா இவ்வளவு பெருசு போடணுமா அப்படின்னு கேட்காதீங்க. ஆப்டிடியூட் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி டஃபான எக்ஸாம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்னு வரும்போது நம்ம 3மே இதுல பாக்குறதுனால இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸ் போட்டுதான் ஆகணும். எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதி ஸ்டெப்ல திக்கிருச்சு. சோ நானே போட்டு போறது தான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். நான் ப்ரொஃபஸரோ இல்ல ஒரு டீச்சரோ கிடையாது, உங்கள ஒருத்தன் தான். சோ வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்ஷன்லாம் எதிர்பார்க்காதீங்க. இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ இந்த ஃபார்முலா எப்படி ப்ரோ ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு யோசிச்சீங்கன்னா இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பிடிஎஃபா மாத்தி நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டிரைவ் லிங்க் யூஸ் பண்ணி ஃபார்முலா எல்லாத்தையும் படிச்சு ஆப்டிடியூட் கிளியர் பண்ணுங்க. பை.